உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் நடத்தின பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. சேனைகளின் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. பெரிய காரியங்களை செய்ய போறபடியினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியங்களை நீங்க எங்க வாழ்க்கையில செய்தீங்களோ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நீங்க திட்டம் செய்ததை நீங்க தான் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றி ஐயா, ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி, ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி. மனதுருக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற பிதாவுக்கு நன்றி சொல்லுவோம், எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினால தேவாவியானவரே இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக, தேவ சித்தம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக, தேவனின் வார்த்தை வல்லமையாய் வெளிப்படத்தக்கதாக, தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்து வழி நடத்தி செல்லும்படியாக, இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினால் தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும்படியாக, தேவ சித்தத்தை இந்த இடத்திலே விளங்க பண்ணும்படியாக, ஆராதனை நடத்தும் போது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது, ஆண்டவரே செய்திகள் கொடுக்கும் போது, பைபிள்கள் வாசிக்கும் போது கர்த்தாவே, மொழி பெய்க்கும் போது கர்த்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் எத்தனை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தார். அத்தனை நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம். அவையானவரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே உமக்கு நன்றி ராஜா. உண்மையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. உங்களை ஒருபோது கைவிடாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயிலை திறந்து நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர் தேவனே உம்மை அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே ஆவியானவர் தேவனே உம்மை அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி என நாளோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே பெரியவரே
யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, நீர் எங்களோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தானே ராஜா. வாக்குடைத்தவர் வாக்கு உண்மை உள்ளவராய் இருப்பவரே, நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே, வாக்குடைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே ராஜா. தேவாலி தேவனே, ஆவியானவரே, மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் எடுத்துக்கிறோம் ராஜா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் அன்போடு உம்மை வாழ்த்து வரவேற்கிறோம். உச்சாம பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். அந்த பாடலை சேர்த்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம்
போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. நீ சர்வ சிருஷ்டிகராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதியும் கனவு மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே துதியும் கனவு மகிமைக்கு பாத்திர நீ நல்லவோ ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் சர்வ வல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபெறாதப்பா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை மறவாமல் நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ததே அத்தனை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. ஒரு நாம போதாதே ராஜா. தேவாடி தேவனே நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபெறாது ராஜா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபதானங்களை தாங்கி இருக்கிறதப்பா. உங்க கிருபதானங்களை நடத்துகின்றதப்பா. அதுக்கான உமக்கு நன்றி ராஜா. உங்க கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. உங்க கிருபையால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா. அதுக்கான உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகர் நீர் அல்லவோ ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. தேவாடி தேவனே தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. தேவாடி தேவனே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உம்மே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நாதோடு உம்மே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம். உற்சாகமா இந்த பாடலை சேர்த்து கரங்கள் தட்டி பாருவோம். வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே.
அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. பூஜியுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. பூஜியுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாழ்வு தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூட்டுமே ஆனல் கொண்டு உமக்காய் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் வரங்கள், ஆண்டவரின் கிருபைகள், ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை இறங்குவதா, தேவ வல்லமை இறங்குவதா, தேவ சித்தம் நடப்பதாக இந்த இடத்திலே தேசங்களை அசைக்கிற பிள்ளைகளால் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இருள்களிலே ஒளியாய் மாற்றுகிற பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் மாறட்டும் இந்த இடத்திலே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கிற பிள்ளைகளோ எழும்பட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை விரடாவில ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு காரியத்துக்காக நீ உடனே ஜெபிக்கத்தக்கதா. அங்கு ஸ்ரீலங்கால கும்பிடின எல்லா விக்கிரங்களையும் இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். இந்தியாவில கும்பிடுகிற எல்லா விக்கிரங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறார். அதை முறியடிக்கத்தக்கதாக எல்லாரும் ஜெபிக்க போகிறீர்கள். எல்லா விக்கிரத்தின் கிரிகைகள் அழிக்கப்படணும். எல்லா விக்கிர சங்கிலிகள் அறுக்கப்படத்தக்கதாக நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆவியிலே நிரம்பி எந்தெந்த விக்கிரங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது, எந்தெந்த அந்தகார வல்லமைகள் இந்த இடத்தில் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா. எங்கெங்கிருந்து விக்கிரங்களை கொண்டு வருகிறார்கள், இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதா, அது அழிக்கப்படுவதா. எந்த தேசமா இருந்தால் இந்த தேசத்தில் கொண்டு வருகிற எல்லா வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம். இந்த mighty name of Jesus. எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா. இயேசுவின் நாமத்தினால் ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி எல்லா இருளின் சங்கிலிகள், எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா, ஜெபிக்கிறோம் கர்த்தா. இப்பொழுது அழிந்து போகட்டும். இந்த தேசத்தில் எந்த கிரிகையிலும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்கிற கிரிகள் இருக்கக்கூடாது. பிசாசின் வல்லமைகள் இருக்கக்கூடாது. பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். முதியோர் செய்த அந்த பாவங்கள், விக்கிரகத்தின் அடிமைகள், சங்கிலி கட்டுகளை இந்த தேசத்துக்கு கொண்டு வர தேவ பிள்ளைகள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் யுத்த வீரர்களா இந்த இடத்திலே காணப்பட வேண்டும். Thank you Holy Spirit of the mighty God. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்கள் முறியடிக்கிறவர்களாய் அந்த வல்லமையை நீங்கள் பெற வேண்டும். அந்த வல்லமையை ஊற்றி நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா சங்கிலி கட்டுகளும் அறுக்கப்படு, அறுக்கப்படு, அறுக்கப்படு. எல்லா சங்கிலி கட்டுகளும் அறுக்கப்படும். ஜனங்கள் தேவனை அறிய முடியாதபடி அந்த இருளின் சூழ்ச்சிகளை நீங்கள் தான் முறியடிக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். அப்போ தேவனின் வல்லமை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. தேவனின் அபிஷேகம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அற்புதத்தை செய்கிற அந்த சக்தி தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். அப்போதான் நீங்கள் உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றுவீர்கள். இந்த பட்டணத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்கள். மற்றவர்களை, அந்த இருளில் இருக்கிறவர்களை மெய்யான ஒளிக்கு கொண்டு வருகிற ஒரு கருவியாய் மாற்றப்படுவீர்கள். அப்போதான் அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று வழி நடத்துவார். தேவனின் வல்லமையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீரா, வரங்களினாலே நிரப்புவீரா. தேவ சித்தம் நடக்கத்தக்கதா, தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதா, தேவ அபிஷேகம் ஆண்டவரை பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா. சிறு பிள்ளைகளையும் அபிஷேகம், வாலிபர்களையும் அபிஷேகம், இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதித்து நீ பயன்படுத்துவீரா. யுத்த வீரர்களால் இடத்திலே காணப்படத்தக்கதாக வேண்டி நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். இந்த இடத்துல Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Jesus Savior Christ, we welcome you and wish you today. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Our Lord Jesus is never changing God, yesterday, today and forever. அவர் மாறாமல் கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறவர். He never changes and keeps doing a lot of miracles. அவர் செய்து கொண்டே இருக்கிறவர். அவரை தடை செய்ய யாராலும் கூடாது. He keeps doing things and no one can stop him. ஆனால் தேவ பிள்ளைகள் விழித்திருந்து காரியங்களை செய்ய வேண்டும். We children of God should be awake and do things for him. தேவ ஆவியினால் நிறைந்து காரியங்களை செய்ய வேண்டும். We should be filled with the Holy Spirit and do things for him. தேவனின் வல்லமையினால் நிறைந்து காரியங்களை செய்யும் போதுதான் தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். Only when we are filled with his glory and do things, then the Holy Spirit will lead us. தேவனின் ஆவியினாலே இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும். We should, as a vessel, should be filled with his Holy Spirit. அப்ப இருளின் அந்தார சக்திகள் நம்மை கண்டால் அலறு. Only then the evil spirits will be afraid of us. அந்த சக்திகளை முறியடிக்கிற பிள்ளைகளாய் அந்த ஆவி தேவ ஆவியினால் நிறைந்து காரியங்களை செய்யும் போதுதான் அந்த அந்தகார சக்திகளை ஈஸியாய் நீங்கள் இனங்கண்டு முறியடிப்பீர்கள்.
Only when we are filled with the Holy Spirit and do things according to His will, only then the spirits will be scared of us. இந்த தேசத்திலே விக்கிர கிரிகைகளும் அந்தகார சக்திகளும் இன்னும் ஆளுகை செய்ய இன்னும் தீவிரிக்கிறது. In this nation, there are a lot of new things happening, that the idol worships are increasing. பிசாசின் அதிகாரத்தை இந்த தேசத்திலே கொண்டு வர தீவிரித்துக் கொண்டிருக்கிறார். The Satan is trying to more and more bring idol worship in this country. அப்போ தேவ பிள்ளைகள் அனல் இல்லாமல் இருந்தால் அதை மேற்கொண்டு விடு. If we, the children of God, are not filled with the Holy Spirit, then it will overcome us. அங்க கும்பிட்ட கிரிகைகளை இங்கேயும் கொண்டு வர அவர்கள் தீவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Those idol worships happening in the other countries are also brought in here and increasing. அந்த கும்பிடுதல் தொழுகையை இங்கேயும் அவர்கள் கட்டவுக்க ஆரம்பித்து விட்டார்கள். They have started to increase in more idol worships in this country. அப்போ தேவ பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும். We children of God should be awake on this. அப்போ யுத்த வீரர்களாய் இருந்தால் தான் யுத்தத்திலே ஜெயம் உண்டு. Only when you are like a battle warriors, then you can win the victory. சோம்பரிகளை தேவன் பயன்படுத்த மாட்டார். If we are lazy, God cannot use us. தேவனின் ஆவியினால் நிறைந்து, தேவ வார்த்தையினால் நிறைந்து, வல்லமையினால் நிறைந்து, வரங்களினால் நிறைந்து நீங்கள் செயல்படும் போதுதான் இன்னும் தேவன் உங்கள் மத்தியிலே காணப்பட்டு தேவ மகிமைப்படுவார். Only when you are filled with the Holy Spirit, with His words and the true Spirit, then God can redeem through you. வழக்கத்தின் போல டைமுக்கு சேச்சுக்கு வந்துட்டு டைமுக்கு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. A Christian life is not only to come on the time to church and go away. தேவ ஆவியினால் நிறைந்து, வல்லமையினால் நிறைந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is still seeking for those Christians who are filled with the Holy Spirit and His words and seeking Him. தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை காண்கின்றவர்களாக, தேவனின் சித்தத்தை செய்கிறவர்களை தேவன் இந்த காலத்திலே தேடிக் கொண்டிருக்கிறார். In these days, God is seeking for people who are eagerly looking upon Him and for His ஒருவனை கொண்டே தேவன் இந்த தேசத்தை அசைப்பார். God can shake this nation even through one person. நீ உண்மையாய் இருக்கும்போது, தேவனுக்கு பயபக்தியோடு இருக்கும்போது உன்னை கொண்டு தேசத்தை, தேசங்களை தேவன் அசைப்பார். If you are righteous and true in His Spirit, then God can shake nations with you. நாங்கள் குளிராய் இந்த குளு தேசத்தில் இருக்கிறோம். குளிராய் அப்படியே மடங்கி போகிற கிறிஸ்தவர்களை அநேகரை காண்கின்றோம். We see a lot of Christians being submissive in this winter season and country. அப்போ வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்கள் தேவை. We need people who explore more glory. அப்போஸ்தல காலத்திலே செய்த அந்த அற்புதங்கள், அதிசயங்களை மறியாய் இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே செய்கிறவர்கள் தேவை. We need people, those who do a lot of miracles, those has happened in the times of apostles. அப்போ விசுவாச வீரர்களாய் தேவனையே முழுமையாய் நம்பி செயல்படுகிறவர்கள் தேவை. We need people who are faithful in the God and seeking Him. அப்போ இந்த கடைசி காலத்துல இந்த வல்லமையினாலே, தேவ வல்லமையினாலே நிறைந்திருக்க வேண்டும். In these last days, we should be filled with the Holy Spirit. சரி, இந்த இடத்துல இப்போ செய்திக்கு நாங்கள் கடந்து போவோம். Now let's go on to the message of this day. சங்கீதம் 119வது சங்கீதம், Psalms 119, 113வது வசனம். verse 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts, but thy law do I love. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts, but thy law do I love. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. The psalmist is saying here, வீணான சிந்தைகள் என்னை விட்டு அகன்று தேவன் மேல், அந்த தேவனின் வார்த்தையில பிரியப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். he is saying, I hate the unneeded thoughts and I want to love Him. வீண் சிந்தனைகள் என்னென்ன காரியத்தை கொண்டு வரும் பாருங்க. What things will bring those unneedful thoughts? சந்தேகத்தை கொண்டு வரும். It will bring doubts. பயத்தை கொண்டு வரும். It will bring fear. குழப்பத்தை கொண்டு வரும். It will bring confusion. தீர்மானம் எடுக்க முடியாத தன்மை ஏற்படும். It will create situations that you cannot make a decision. இருமாப்பான சிந்தை உண்டாகும்.
You might have a hardened heart. அப்போ வீண் சிந்தைகள் அகன்று போனாதான் தேவனின் வேத வசனத்துல அந்த ஆழமாய் கடந்து போக முடியும். Only when those kind of thoughts go away, then you can go deep in His words. சந்தேகம் எழும்பத்தக்கதான வீண் சிந்தனைகள் நம்மை விட்டு அகன்றக்கப்பட வேண்டும். The thoughts like that which creates doubts should go away from us. இப்போ சந்தேகம் எனக்கு வராது என்று சொன்னா நானே என்னை வஞ்சிக்கிறேன். If you say that you will never get doubts, then you are ditching yourself. ஆனா சந்தேகம் மனிதனுக்கு வரும். As human, we may get doubts. நல்லா இருக்கும்போது சந்தேகம் வருமா? If you are good, do you get still doubts? வராது. Not. போராட்டங்கள் வர, குழப்பங்கள் வர, அங்கங்கு சந்தேகம் எழும்புகிறதாய் காணப்படும். Only when there is problem and more troubles, then there will be more doubts அப்போ in you. பயத்தை கொண்டு வருகிற, குழப்பத்தை கொண்டு வருகிற அந்த சிந்தை உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். Then there are thoughts that will overcome you, which will create and bring fear to you. அதான் வீண் சிந்தையை நாம் அகற்ற வேண்டும், வெறுக்க வேண்டும், அதை தூரப்படுத்த வேண்டும், அதை எறிந்து விட வேண்டும். That is why it says that we should move away from the vain thoughts. அது சிந்தை நம்மை குழப்புகிற, வீண் சிந்தை என்ற குழப்புகிறதாய் விசுவாசத்தில் இருந்து நழுவத்தக்கதாக, தூரப்படுத்தத்தக்கதாக மாற்றிவிடு. Those unwanted thoughts will make us away from the spirit and the faith in the presence. அப்போ நாம் வேதத்தை நாம் பிரியப்பட வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். We should more spend time on His words and act on His words during those times. பாருங்க, யோவான் அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. Here in the Bible it says John is a big Baptist. யோவான் ஸ்நானன் அங்கு பயங்கரமாய் காரியங்களை அங்கு நேருக்கு நேர் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். He is a great man who thinks as a prophet and says words on face. அங்கு ஆண்டவரை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறான். பாருங்க, John is looking into Jesus and saying this word. தேவன் உலகத்திலே வந்திருக்கிறார், ஜனங்களை மீட்டத்தக்கதாக வந்திருக்கிறார். ஆனா யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், யோவான் 1 In John chapter 1, 29வது வசனம், 29th verse. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. The next day John seeth Jesus coming unto him and said, Behold the Lamb of God, which taketh away the sin of the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கு கூக்குரல் இடுகிறான், சொல்லுகிறான் தைரியமாய். John is saying aloud that, Behold the Lamb of God, which taketh away the sin of the world is here. இப்போ யோவான் ஸ்நானன் மேசியா இயேசு கிறிஸ்துவை இப்படியாய் காண்கின்றான். The John the prophet is now seeing the God like this. அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். He is a great God. அவரின் பாதரட்சியை அது வரை குனிந்து அவுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அங்கு சொல்லுகிறான். He is saying that I'm not worthy to unloose your slippers. நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரே பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். He sent messages that I baptize with water, but he baptized in the Holy Spirit to you. அவர் ஞானஸ்நானம் எடுக்க அங்கு அவனிடத்தில் வரும்போது, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறார். When Jesus went for get baptized in the water with John, he is saying, I should get baptized by you, but you are coming to me. இப்படியாய் அவன் சொன்னவன், Like how he says this, ஒரு காலத்துல அவனை ஜெயிலுக்குள் போட்டு விட்டார்கள். once upon a day he was in the jail. ஜெயிலுக்கு போட்டோன்னு அவன் சிந்தை மாறுகிறது. When he was in this prison, his thoughts changed. நல்லா தான் மேசியாவை பற்றி சொன்னான், அவர் உண்மையை தான் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஆனா சிச்சுவேஷன் அவனுக்கு விரோதமாய் இருக்கும் போது, அந்த சூழ்நிலை அவனுக்கு கடினமாய் இருக்கும் போது அவனுக்குள் ஒரு சந்தேகம் எழும்புகிறது. He was saying the truth of Messiah about his coming aloud to the crowd, but when he was in the prison, he got a lot of confusion. பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம், In Matthew chapter 11, 3வது வசனம், 3rd verse. வருகிறவர் நீர்தானா,
அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். And said unto him, Art thou he that should come, or do we look for another? பாருங்க, அவனின் சீசர்களை கூப்பிட்டு இதை ஆண்டவரிடத்தில் கேட்கத்தக்கதாக அனுப்புகிறான். ஜெயிலில் இருக்கிற அந்த சூழ்நிலையில வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்க அனுப்புகிறான். பாருங்க, John the Baptist is sending two of the Jesus disciples to ask him that should come, or should we look for another? இப்போ பாருங்க, ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை கேட்கும்போது, Like this, when you ask for one reason to God, ஆவலோடு வருவோம். we would be with much eager. ஆவலோடு வந்து அது கிடைக்காவிட்டால் அப்படியே திரும்பி ஒரு சந்தேகத்தோடு நாம் கடந்து செல்வோம். When you come into God with much expectation, when you pray for it, but you didn't receive it that day, you go with disappointment. இப்படியாய் சொல்லுவோம், நான் நினைத்தேன், அவரை இடத்துல கேட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கேட்டேன். அதென்று சாட்டு போக்கு ஒரு சந்தேகத்தின் கிரிகை அங்கு ஆரம்பிக்கிறது. With a doubtful heart only they have prayed and said, I just asked, but I know that I will not receive it, but still tried. நான் கேட்டேன், அவர் செய்ய மாட்டான் தெரிந்தும் நான் கேட்டேன், அவர் செய்ய மாட்டாரு. I know that I asked, but he will not do. I know that before. அப்போ பலர் இப்படியான காரியங்களை கேட்கிறவர்களாய் இருக்க, நீர்தானா, நீ ஏன் செய்யவில்லை, நீர் ஏன் இப்படி தாமதிக்கிறீர் என்ற ஒரு சந்தேகத்தின் கிரியை நம்மை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது. There are a lot of people who do like this, that they ask with lot of questions, that is it you, that is it possible for you to do, and like that more doubtful spirits are in us. அதான் ஏவாளிடத்தில் சர்ப்பம் இப்படியா சொன்னது, இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ என்று அந்த சந்தேகத்தின் கேள்வியை அங்கு பிசாசு எழுப்பி விடுகிறார். The snake, the Satan, was once asking Eve that if God has told you that if you will not eat this fruit, இப்படித்தான் வீண் சிந்தை நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது. like this only the vainful thoughts are being seed to us. அதான் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், வீண் சிந்தைகளை நான் வெறுத்து தள்ளுகிறேன். That's what it says in Psalms very clearly, that we should hate vain thoughts. அப்போ நம் வாழ்க்கையில வீண் சிந்தைக்கு அங்கு அனுமதிக்க கூடாது. In our life we should never let the vain thoughts overcome. எபேசியர் 4வது அதிகாரம் Ephesians chapter 4, 17வது வசனம், 17th verse. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். This I say therefore, and testify in the Lord, that ye henceforth walk not as other Gentiles walk, in the vanity of their mind. அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், This I say therefore, and testify in the Lord, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். that ye henceforth walk not as other Gentiles walk, in the vanity of their mind. மற்றவர்களைப் போல, மற்ற ஜாதிகளைப் போல, பிரஜாதிகளைப் போல கிறிஸ்தவர்கள் நடக்காதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். Like other Gentiles, like other people in the world, we as Christians should be very careful and not walk like them. வீண் சிந்தைக்கு நாம் இடம் கொடாதபடி வீண் சிந்தையை அப்புறப்படுத்த வேண்டும். We should not let the vainful thoughts be with us. அது 18வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, Having the understanding darkened, being alienated from the life of God through the ignorance that is in them, because of the blindness of their heart. பாருங்க, வீண் சிந்தை எப்படி இருக்கிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, Having the understanding darkened, அவர்கள் இருளில் இருக்கும் போது அந்த புத்தி அங்கு இருளினால் ஆளுகை செய்யப்படுகிறது. when they are in the dark,
Their mind is being ruled by them. அந்த இருளின் அந்தகாரி சக்தியினால் அங்கு ஆளப்படுகிறது. The darkened spirit is ruling you. கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுக்கும் அந்த உறவில்லாதபடி அந்நியராயிருக்கிறார்கள். Being alienated from the life of God through the ignorance that is in them. தங்கள் இருதயம் கடினத்தினால் தான் அந்த அந்நியர்களாய் அங்கு இருக்கிறார்கள். இருளின் அந்தார சக்தி அவர்களை ஆளுகை செய்கிறது. Because of the spirit, the dark spirit that is ruling them, they are being alienated from the God. அங்கு 19வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 19. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Who being past feeling have given themselves over unto lasciviousness to work all uncleanness with greediness. பாருங்க, உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். They are being without any feeling. சகலவித அசுத்தங்களினால் ஆவல் நடக்கும் பிக்கும்படிக்கு தங்கள் காம விக்கிரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். They themselves over unto lasciviousness to work all uncleanness and greediness. தங்களையே அவர்கள் அங்கு இருளுக்கு அந்தகார சக்திகளுக்கு பாவத்துக்கு அப்படி ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. It says they themselves are giving them unto the uncleanliness and the darkness. அப்போ பாருங்க, அப்படிப்பட்டவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. We see here that we should never be like them. அப்படிப்பட்டவர்களை போல நாம் செயல்படக்கூடாது. We should never act like them too. இந்த விதமாய் நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், வேற ஓரால் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதாக. If you are doing like this, we should have that clearful thought that we being ruled by the dark spirit. எந்த சூழ்நிலையிலும் தேவனை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Whatever may be the situation, we should only seek God. பாருங்க, பேதுருவை பாருங்க. Let's see Peter. ஆண்டவர் கடலில் மேலே நடந்து கொண்டிருக்கும் போது பேதுரு நம்ம ஆளுதான், நம்ம ஆண்டவர் தான் நடக்கிறார் என்று உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு தானும் நடக்க வேண்டும் என்பதாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். When Peter saw Jesus walking over the ocean, he says that even I want to walk like on the ocean. நம்ம ஆண்டவர் தான், இந்த ஆண்டவர் நடக்கிறார், நானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்க்கும் போது அவன் ஆசைப்பட்டு ஆண்டவர் கட்டளையிடும் போது நடக்க பண்ணினார். He thinks it is our God when he can what I also want to walk, and he wished for it, and God let him walk as well. அப்போ சிந்தை அந்த சூழ்நிலையில சிந்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. In that situation, his thoughts are over to the God. ஆண்டவர் அற்புதத்தை நடந்து வருகிறதை அங்கு அவன் பார்க்கிறார். He is seeing the miracle that when God is walking on the sea. ஆனா போக போக அந்த சிந்தை அந்த பார்வை மாறுகிறது. As he began walking, his thoughts changed. அப்போ மத்தேயு 14வது அதிகாரம் In Matthew chapter 14, 30வது வசனமும் 31வது வசனமும் verse 30 and 31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். But when he saw the wind boisterous, he was afraid, and beginning to sink, he cried, saying, Lord, save me. And immediately Jesus stretched forth his hand and caught him, and said unto him, O thou of little faith, wherefore didst thou doubt? பாருங்க, அவன் பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்கும்போது நடக்க ஆரம்பிக்கிறான். When he looked God, he started walking. இப்படித்தான் நாமும் ஆண்டவரை பார்க்கும்போது உற்சாகமாய் செயல்படுவோம், உற்சாகமாய் கர்த்தருக்காக காரியங்களை செய்ய தீவிரிப்போம். When you look God, even we are being very happy to do things for him. ஆனா பிரச்சனை வரும் பாருங்க, போராட்டம் வரும் பாருங்க, அப்போ சிந்தை மாறுகிறதாய் காணப்படுகிறது. But when you are into a situation and a trouble, then our thoughts changing. அதுக்கு பேதுருவை போல காற்று பலமாயிருக்கிறதை கண்டு, Like Peter, when we saw the wind being boisterous, இப்போ பாருங்கிறது மாறுகிறது சிந்தை. பாருங்க, ஆண்டவரை பார்த்தான், இப்போ பலத்தை காற்றை கண்டு பயந்தான்.
See, his thoughts are changing. He saw God, but now he saw the wind and being afraid. பயம் வரும்போது நீ அமுலப்படுகிறாய். When you are getting the fear, you are sinking. அப்போ விசுவாசத்திலே தடம் மாறுகிறதை காணப்படுகிறாய். You are changing track on your faithful life. அப்போ பாருங்க, நம் பார்வை நம் சிந்தை எல்லாம் ஒழுங்காய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா இருக்கும் போதுதான் நீ அற்புத வல்லமையுள்ள தேவ பிள்ளையாய் மாறுவாய். When your sight and thoughts are only upon Jesus, then you are being used victoriously. பாருங்க, ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்ள, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? Here God is asking Peter, thou of little faith, wherefore didst thou doubt? அதான் சொல்லுகிறார் பாருங்க, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமல் இருங்கள். That is why it says, what will you eat and what will you wear? Have no thoughts about it and have no fear about it. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். Our God will take care of everything. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who called us is a true God. நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அமுல விடாதபடி நம்மை மேலோங்கி நடக்க பண்ணுகிற தேவன் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். The God who called upon your name will never let you go sink and will let your head upon straight. அதான் வீண் சிந்தைகளை நாம் வெறுக்க வேண்டும். We should hate the unwanted thoughts. தேவனின் வசனத்திலே பிரியப்படணும். We should love towards his words. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல இத பைபிளை படித்து முடிக்கணும் ஒரு இது வரியோடு இருப்பார்கள். Some have the thoughts that they want to finish reading the Bible that year. ஆனா அது பிரயோஜனமே இல்லை. But there is no use in that. அதை தியானிக்க வேண்டும், பிரியத்தோடு நடக்க வேண்டும், அதன்படி நடந்து காரியங்களை செய்யும் போதுதான் அது பிரயோசனமாய் எங்களுக்கு காணப்படும். Only when you meditate and follow the words, then only it will be useful for you. அதான் சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதம் 2வது வசனத்திலே, Let's look into Psalm chapter 1 first verse. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that walketh not in the counsel of ungodly, nor standeth in the way of sinners. அப்போ சங்கீதம் முதலாவது அதிகாரம் 2வது வசனம். But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்தா தான் தியானிக்க முடியும். Only when you are being loving in the word of the Lord, you can meditate. தேவனின் வார்த்தையிலே பிரியமாய் இருந்து நாம் செயல்பட வேண்டும். We should love the Lord of the word and will act on it. அப்போ தெளிவு உண்டாகும். Then you will get a clear mind. தெளிவு உண்டாகிற தேவனின் வார்த்தை தான் எங்களுக்கு தெளிவை உண்டாக்கு. The word that will give you the clear thoughts will lead you. பாருங்க, கிணற்றில தண்ணி அள்ளுவும் போது ஊர்ல பாருங்க, ஊர் சிந்தை வரணும். We should now look upon our own country. கிணறு இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள தண்ணி இருக்கும், கலங்கின தண்ணியா இருக்கும், அதை எடுப்போம் பாருங்க. And you see the well, there will be a lot of water. When you take water from it, அது குலுங்க அது தெளிவில்லாதபடி கலங்கி இருக்கும் பாருங்க மண்ணோடு. when you start taking water, then it may get dirt and it will get mixed up. அது தெளிவில்லாமல் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படி அமைதியா விடும்போது தெளிவு உண்டாகும் பாருங்க. அது நல்ல தண்ணியாக காணப்படும், அழுக்கு கீழே போய்விடும். Only when you leave it and then you take after some time, now it will be a clear water and the dust will go down. அப்ப தெளிவு இல்லாட்டி சந்தேகம் தான் உண்டாகும். If you are not clear, then there will be doubts. தெளிவு உண்டானாதான் பரிசுத்தம் உண்டாகும். அங்கு சுத்திகரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். Only when you have a clear mind, then there will be true spirit in you and God will act on you. அது தேவனின் வசனம்தான் அந்த தெளிவை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. Only the God's word can give you that clear mind. பாருங்க, பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். We see God is showing a vision to Peter. பேதுரு அங்கு பசியா இருக்கும்போது, அறைக்கு போய் இருக்கும்போது ஆண்டவர் அந்த கண்ணை திறக்கிறார் பாருங்க, பேதுருவின் கண்ணை. When Peter was hungry and he was praying in his room, God is showing him a vision. அதிலே பூமியுள்ள சகல விதமான
நாளுக்கள் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் இறங்குறதாக கண்டாம் பாருங்க. He is saying that, Lord, all the animals of the world, all the trees and fruits are coming from the heaven. அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடி என்ற ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. He is getting a loud voice that, get up Peter and bring that. அங்கு ஆண்டவருக்கே பேதுரு ஆலோசனை சொல்லுகிறான் பாருங்க. There Peter is giving a counsel to God. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, For that Peter, not like that God, தீட்டும் அசுத்தமாயிருக்கு யாதொன்றை நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்று ஆண்டவருக்கு சொல்றான் பாருங்க. he is telling, I never had any unclean food and the fruits. பாருங்க, அங்கு பாருங்க, ஆண்டவருக்கே சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க பாருங்க. We see some people even give advice to God. பேதுரு மாறி பேதுரு கேட்டது போல, நான் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதில்லை, அது ஆண்டவருக்கு தெரியாதா? We also give advice to God that I will not do like this. Will God know that? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், In Acts chapter 10, 17வது வசனம், 17th verse. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசப்படியிலே வந்து நின்று, Now while Peter doubted in himself what this vision which he had seen should mean, behold, the men which were sent from Cornelius had made inquiry for Simon's house and stood before the gate. அப்போ தேவையில்லாட்டி சந்தேகம் தான் உண்டா? When you are not clear, then there will be doubt. அதான் சொல்றான், தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில். While Peter doubted in himself what this vision he had seen should mean. அப்போ வீண் சிந்தை வரும்போது, தெளிவில்லான அந்த சிந்தை வரும்போது நமக்குள்ளே சந்தேகம் எழும்புகிறது. When you get unwanted thoughts, then there will be doubt created in us. அப்போ ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிற தேவன். Our God is now giving us clear instructions here. மனிதனை அனுப்புகிறார், அங்கு அவனை அழைத்து செல்லுகிறார். Now he is sending someone to take him for somewhere. ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவுபடுத்த, சுத்தமாயிருக்கிறவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. God is telling him, do not doubt whether that is clean. அப்போ சிந்தைகள் ஒழுங்காய் நேர்த்தியாய் தேவன் சொல்லுகிறதுக்கு செவி சாய்க்கிறதாய் அதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆவியை நாம் பெற்ற மனுஷர்களாய் மாற வேண்டும். We should change and get the spirit that we should see things with clean heart. நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். We should act with a faithful heart. அதான் மார்க்கு 11வது அதிகாரம், Let's see in Mark chapter 11, 23வது வசனம், verse 23. மார்க்கு இருக்கா? 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறான். அவன் இருதயத்தில் விசுவாசித்து அவன் சொல்லும் போது ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு செய்யும் போது அது நடக்கும். For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, be thou removed, and be thou cast into the sea. அப்போ விசுவாசத்தில் நாம் செயல்பட வேண்டும். We should act with faith. அப்போ விசுவாசத்தில் நம்பிக்கையோடு தான் அறிக்கையிடும் போது அங்கு கிரியைகளை காண்பீர்கள். With faith, when you say things, then there will be things happening to you. ரோமர் 14வது அதிகாரம், In Romans chapter 14, 23வது வசனம், verse 23. ஒருவன் சமுசப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. And he that doubteth is damned if he eat, because he eateth not of faith, for whatsoever is not faith is sin. அப்போ புரிகிறதா? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. Here it says, whatsoever, if it is not by faith, then it is sin. ரோமர் 11:23,
In Romans chapter 11:23, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. and they also, if they abide not still in unbelief, shall be grafted in, but God is able to graft them in again. அங்கு விசுவாசத்தோடு நடக்கிறவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God is mighty to change us according to the belief. எப்போது நடக்கும் வீணான சிந்தையை நாம் துரத்தும் போது, அகற்றும் போதுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலப்படுகிறதாய் காணப்படுகிறது. When will it happen? Only when you clear away your unwanted thoughts from you. வீண் சிந்தையை வெறுத்து தேவன் வார்த்தையிலே பிரியமா இருக்கிற பிள்ளையின் மேலதான் அந்த விசுவாச அந்த ஆவியானவர் கிரியை செய்வார். When you hate the unwanted thoughts and clear your mind, only then God will create things in you. மாம்சத்தில் நாம் நடக்கிறவர்களாய் காணாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். We should be very careful that we don't walk by flesh. ஆவியிலே நடக்கிறவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். We should be led and walk by the Holy Spirit. ஆவியிலே நடக்காவிட்டால் அக்னி தீர்ப்பிலே அங்கு காணப்படும், அங்கு கேள்வி கேட்கப்படும். If you are not led by the Holy Spirit on the judgment day, it will be questioned. யாக்கோப்பு 1வது அதிகாரம் யாக்கோப்பு 1:6 வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கொப்பாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். But let him ask in faith, nothing wavering. For he that wavereth is like a wave of the sea driven with wind and tossed. அப்போ வீண் சிந்தை சந்தேகத்தை உண்டாக்கும். சந்தேகம் அந்த காற்றிலே அடிக்கிற அந்த அலைகளை போல அலைந்து திரிகிறவனாய் மாறத்தக்கதாக மாற்றிவிடும் சந்தேகம். That wavereth is like a wave of the sea driven with the wind and tossed. அதான் எஸ்ஐயா சொல்லுகிறான் 26வது அதிகாரம். In Isaiah chapter 26, 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusted in thee. தேவனை நம்பும் போதுதான், நம்பிக்கையோடு நடக்கும் போதுதான் பூரண சமாதானத்தோடு நடக்கிற ஒரு பாத்திரமாய் அங்கு மாற்றப்படுவார். Only when you trust God and be with his peace, then you will be perfectly in his peace. அதான் எலியா அங்கு தைரியமாய் சொல்லுகிறான், பாகால் சேவிக்கிறவர்களே கேளுங்கள். That's why Elijah is saying very boldly, those who worship the Baal, look here. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். He's saying how far you will be walking like a limp. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். If he is a true God, follow him. பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் If you think Baal is the God, then follow him. என்று சொல்லுகிறான் பாருங்க. He's saying like that. அப்படிப்பட்டவர்கள் நம் மத்தியில் எழும்ப வேண்டும். There should be people awakened like that. உபாகமம் 28வது அதிகாரம். Deuteronomy chapter 28. 66வது வசனமும் 67வது வசனமும். Verse 66 and 67. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடிய காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய்.
And thy life shall hang in doubt before thee, and thou shalt fear day and night, and shalt have none assurance of thy life. In the morning thou shalt say, Would God it were even, and at even thou shalt say, Would God it were morning, for the fear of thine heart wherewith thou shalt fear, and for the sight of thine eyes which thou shalt see. பாருங்க, சந்தேகம் எப்படி உண்டாகும் பாருங்க. சந்தேகம் வந்தா ஊஞ்சல் ஆட வேண்டியதுதான். See how the doubt is created. We are like hanging அப்போ like a swing. ஜீவன் ஊஞ்சல் ஆடுகிறது போல மாறிவிடும். Our life is hanging on the swing. ஊஞ்சல் தெரியும் தானே? ஊஞ்சல் இப்படி ஆடி அங்க போய் இங்க ஓடி அப்படி ஊஞ்சல் ஆடுகிற ஜீவனை போல மாறிடுவீர்கள் சந்தேகப்பட்டால். When you have the doubt in you, then your life is like on the swing. அப்போ வீணான சிந்தைகளை நாம் அகற்ற வேண்டும். Here we understand that we should hate the unwanted thoughts. தேவனின் வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். We should only be led by the words. தேவனின் வார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும். We should act upon his words. வார்த்தையின்படி நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். We should lead our family only by his words. வார்த்தையின்படி ஒன்றாவது செய்தால் நீங்கள் அதில் தவறி விழுகிறீர்கள் என்ற அர்த்தம். If you are not doing anything by his words, then it means you are falling down. தேவனின் வார்த்தையின்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to do things according to his அதான் word. சங்கீதக்காரன் சொல்லுங்க, 86வது சங்கீதம் That's what it says in Psalms 11வது வசனம், 86:11. chapter 86 verse 11. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். Teach me the வாசிங்க. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். Teach me thy way, O Lord. I will walk in thy truth. Unite my heart to fear thy name. இப்படி நாம் ஜெபித்தது உண்டா? Have we prayed like this? இந்த காரியத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray for this word. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். Teach me thy word, O Lord. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். I will walk in thy truth. போதித்து தேவன் போதிக்கிற தேவனாயிருக்கிறார். Our God is a teaching God. அப்போ சத்தியத்திலே நடக்கிற தக்கதாக எங்களை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். He is also the God capable of changing our lives according to truth. சத்தியம்தான் நம்மை விடுதலை ஆக்குறதாயிருக்கிறது. Only the truth can set us free. நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. Unite my heart to fear thy name. அப்போ இருதயம் ஒழுங்காயிருக்கணும். Our heart should be clear. ஒரு நோக்கமாயிருக்கணும். It should be united in one thought. ஆண்டவரின் வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அப்படியாய் தியானிக்கணும், காரியங்களை செய்யணும் என்ற அந்த நோக்கம் இருக்கணும். We should have that thought. We should listen to his word, follow his word, and be led by his word. விசுவாசம் என்றால் என்ன? What is called the faith? எபிரியர் 11வது அதிகாரம் 1வது வசனம். In Hebrews chapter 11 1வது வசனம். verse 1. அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அதான் விசுவாசம், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Faith is the substance of things hoped for and the evidence of things not seen. அப்போ விசுவாசத்தில் நாம் செயல்பட வேண்டும். We should act in faith. எரேமியா கடைசியாக எரேமியா 17வது அதிகாரம். Last in Jeremiah chapter 11 17வது அதிகாரம் எரேமியா 17:7வது வசனம். chapter 17 verse 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that trusteth in the Lord and whose hope the Lord is. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. We should trust in the Lord. கர்த்தரை தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that trusteth in the Lord and whose hope is the Lord. அப்போதான் வீண் சிந்தைகளை நாம் அகற்ற முடியும். Only then we could get away from the vainful வீண் thoughts. சிந்தைகளை அகற்றத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். We should act that we go away from the vain thoughts. வேதத்தில் பிரியப்படத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். We should be like we love the word of the Lord. அப்போதான் தேசத்தை அசைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Only then we can be seen that we can shake the nations. சில நேரத்தில் நாமே அசைந்து போகிறோம்.
Sometimes even we are shaken. அசைந்து போகிறோம்னா ஊஞ்சல் ஆடுகிறோம் என்ற அர்த்தம். It means we are on the swing. அப்போ விசுவாசத்தில் ஊஞ்சல் ஆடாதபடி, மற்ற காரியத்தில் ஊஞ்சல் ஆடாதபடி தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். We should be not like on the swing with our life, but we should be on the God. அப்போ மனம் திரும்பணும். We should change, repent. தேவனின் வார்த்தை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள. If the God's word says, you should accept it. ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு மேல்படி. Only when you accept, then you can go up one step. அப்போ பரிபூரண ஆசீர்வாதம். Then it will be a fulfilled blessing. அப்போ தேவனின் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறுவோம். Then you are changed as a useful vessel. ஆண்டவர் அந்த வாக்குகளை எல்லாம் அங்கு அந்த ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்வார். God will do the promises at the right time. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர். The God who gives promises is a never changing God. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். He says, fear not, for I am with you. ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு ஏன் பயம், சந்தேகம், ஏன் அந்த குழப்பத்தின் சிந்தைகள் நமக்கு உண்டாகுகிறது? When God is with us, why should we have the fear and the thoughts of confusion and doubts? தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானாய் காணப்படுகிறான். It seems that those who have the trust in the Lord, he is blessed. தேவனை நம்பணும். We should trust God. தேவனை நம்பி நாம் நடக்கணும். We should act on his trust. தேவனின் வார்த்தையின்படி நடக்கணும். We should act upon his words. வீணான சிந்தை அகன்று போகும். We should get away from the vainful thoughts. வீணான சந்தேகத்தின் கிரிகைகள் நம்மை விட்டு அகன்று போகும். We should get away from the unwanted spirits. அப்போ பிசாசானவன் தந்திரமாய் கண்ணியை வைக்கும்போது நாம் தப்பிக்கொள்ளத்தக்கதாக தேவனின் வார்த்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். The God's word will remind us when the Satan is trying to create the mind under us. ஆண்டவர் இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா என்று அந்த சந்தேகத்தை எழுப்பும்போது தேவனின் வார்த்தை தெரிந்தால்தான் அதை மேற்கொள்ள முடியும். When the Satan plants doubts in us that whether God has said like this or that, then that words will clear us. கிறிஸ்தவர்கள் மூலமா, கிறிஸ்தவர்கள் என்று பெயரோடு செய்கிறவர்களோ அப்படியான சந்தேகத்தை எழுப்பி விடுவார்கள். Even those who are called Christians, they may also create the doubt in you. அப்போ வார்த்தைகளிலே நாம் தெளிந்தவர்களாய் இருக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி செயல்படத்தக்கதாக, பேசத்தக்கதாக, பார்க்கத்தக்கதான விசுவாச கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். We should have our eyes open in the Lord. We should have the reverence about the word. யாவரும் எழுந்து வண்ணமாக. Let us all stand up. Thank you, Lord. Thank you, Jesus, mighty God. Thank you, Jesus, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாள்ல என்னத்தை தெளிவுபடுத்துகிறார் என்பதா, என்னத்தை அகற்ற விரும்புகிறார் என்பதா, இந்த சிந்தையில் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் என்னத்தை குறித்து இந்த நாளில் என்னோடு பேசினார். சந்தேகம் வராதென்று சொன்னா உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சந்தேகமே வராது பாஸ்டர், சந்தேகமே வராது பிரதர் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். வீணான சிந்தைகளை நாம் அகற்ற வேண்டும். வீணான சிந்தையை அகற்றும் போதுதான் விசுவாசம் நமக்குள்ளே அங்கு நிலை நிற்கும். தேவனின் வார்த்தை நம்மை கட்டி எழுப்பும். விசுவாச வீரர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் ஆவியானவர் பலமாயிறங்கி வருவீர், பலமாயிறங்கி வருவார். என்னென்ன டவுட்டுகள் இருக்கிறதோ, எந்தெந்த வீணான சிந்தைகள் இருக்கிறதோ, வீணான நினைவுகள், பயம் இருக்கிறதோ, எல்லாத்துக்கும் இந்த நாளில் முடிவு வருவதாக, இந்த நாளிலே முடிவு வருவதாக, முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்.
பயத்தின் கிரிகைகள் அழிக்கப்படுவதா, சந்தேகத்தின் கிரிகைகள் அழிக்கப்படுவதா, வீணான சிந்தைகளை கொண்டு வருகிற கேள்விகள் அகன்று போவதா, இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இந்த mighty name of Jesus. இந்த இடத்துல இருக்க முடியும். தேவனின் பிரசன்னத்தில் அந்த வீணான சிந்தைகள் இந்த இடத்துல இருக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற, சந்தேகத்தை கொண்டு வருகிற, சோர்வை கொண்டு வருகிற, தோல்விகளை கொண்டு வருகிற சிந்தைகள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சிந்தைகள் இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதா, அது தூரப்படுத்தப்படுவதா, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார், தேவ ஆவியானவர் பலப்படுத்துகிறார், தொடர்ந்து நடத்துகிறார். தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா தொடர்ந்து வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை துதிப்போம். பரலோகமே உம்மை துதிப்பதா. அந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக பாடும். பரலோகத்தில் நாங்கள் போகும்போது ஒன்றைத்தான் செய்ய போகிறோம். உம்மை துதிக்கிறவர்களாய் தான் இருக்கட்டும், பாடுகிறவர்களாய் தான் இருக்கட்டும், கர்த்தரை உயர்த்தி பாடுகிறவர்களாய் தான் மாற்றிருக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதன் பிரகாரம் நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்கள் மேல தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யத்தக்கதா, எங்கே சென்றாலும் எங்கு போனால் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். உன் நாம மகிமைப்படத்தக்கதான காரியங்கள் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் எங்களை நடத்தணும், பிள்ளைகளை நடத்த, ஒவ்வொரு குடும்பங்களை விசுவாசிகளை கத்தர் பொறுப்பெடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீரே தொடர்ந்து வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற ஞாயிறு கிறிஸ்துமஸ் ஆராதனையாய் இருக்கிற குறைங்க கிறிஸ்துமஸ் ஆராதனையாய் இருக்கிறது. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை அழைத்து வர வேண்டும். எல்லாம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உற்சாகமாய் கர்த்தரின் காரியத்தை நேர்த்தியாய் ஒழுங்காய் அந்த டைமுக்கு காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது தேவன் எங்கள் மேலே மகிமைப்படுவார். அவரை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எல்லாம் ஒழுங்காய் செய்யப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எல்லாரும் ஜெபித்து விட்டு வர வேண்டும். பலர் வந்தால் கர்த்தர் அவர்களை சந்திக்கணும் என்பதாக, தேவன் தொட வேண்டும் என்பதாகத்தான் அந்த நோக்கம் இருக்கணும். ஒவ்வொரு செய்திகளும், ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு நடனங்களும், ஒவ்வொரு டிராமாக்களும் கர்த்தர் அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். கர்த்தர் அவர்களின் இருதயத்தை புறக்க வேண்டும் என்பதாகத்தான் நாங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எங்களுக்கு புகழோ அங்கு கீர்த்தியோ வராதபடி நாம் கர்த்தருக்கும் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து விட்டு வரும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு நாம் செயல்படுவோம். எல்லாரையும் அழைத்து கொண்டு வருவோம். எல்லாம் ஒழுங்காய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு சாப்பாடும் குறைவுபடக்கூடாது. எல்லாம் நேர்த்தியாய் செய்யணும். ஒரு ஆள் அந்த விதத்தை கவனிச்சா மற்றால் அந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். கவனிக்கிறது தான், பணிவிடை செய்வது தான் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. நாம் சிறு கூட்டமாய் இருந்தாலும் பெருங்கூட்டம் வரும்போது அதை நாம் சமாளிக்கிறவர்களாய் தேவ ஆவியினால் நிறைந்து ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். ஒன்றும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை அழைத்து வர வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடி நாம் இந்த காரியத்தை தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா, உந்தன் படிகளில் நான்
இவர்கள் என்ன காரியத்தை ஆண்டவரை சிந்திக்கிறார். தேவ ஆவியானவர் அதை அறிவி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். அந்த காலங்கள் வரும்போது அதை நடத்துகிறார். அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பலவீனங்களை கொண்டு வர தீவிர பொல்லாத கிருகைகளை நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். வியாதிகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும் கர்த்தாவே. தேவனின் சிந்தையாய் ஒவ்வொருவரின் சிந்தைகள் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனின் சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு நபர்களின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்களே தொடர்ந்து நடத்துவீராக. வருகிற ஞாயிறுல கர்த்தாவே கிறிஸ்துமஸ் ஆராதனை நீங்க பொறுப்படுங்க. உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. தடையன்றி ஜனங்கள் வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களால் இருதயமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை நடத்துவீராக, பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல